தீர்மானமே ஒரு அழகுதாப்பா. குடும்பா போய் தொலைறியா வழக்க மண்டல ஒரு முத்தத்தை குடும்பா. கொஞ்சம் கூட சங்கடமா இல்ல அண்ணா. தங்கையே யார் வந்திருக்கா? இவர் வேடுவர். சரி. நம்ம இடத்திற்கு மானம் கட்டு வந்திருக்கிறார். மான கேட்டு நமக்கு தெரிஞ்ச மானம் கட்டுறது ஒண்ணுதான் வந்திருக்காரு. வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்தோம். நான் கொடுக்கணும் இல்லையா? குலப்பண்பு குன்றாம கொடுத்தோம். எங்க அவரு? இதோ நிக்கிறார். இங்க என்ன நடக்குது? இப்படியே எல்லா மாசையும் பிடிச்சிட்டே இருக்காங்க. தங்கச்சி எனக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. எனக்கு போடுற டான்ஸ் 6 மணி வரைக்கும் 5:45 டீலிங் முடிஞ்சுச்சு. நீ அது யாருக்கிட்ட போனா எனக்கு தேவை கிடையாது. எங்கனாலும் போய் தொலையட்டும். நான் வரவேற்பு கொடுக்கவா? வரவேற்பு கொடுத்துரு. கொடுத்துடலாமா? வருக வருக வேடவரே வருக. வற்றாத விளம்பொலிக்கு குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்து புலவேடவரே வருக 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 என எனது சார்பாகவும் இந்நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். தாங்கள் வந்த காரணம் என்ன என்பதை சற்று விபரமாக எடுத்து சொல்லுங்கள். என்ன காரணம் அந்நடத்தில் தெரிவித்தாலும் கூட தலைவியின் முறையிலே தாங்கள் தெரிவிக்க நம்ம காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகிற ஒரு மான் கூட்டம் மான்கூடத்திலே திருமணங்கள் இருந்தாலும் நான் பார்த்த ஒரு மான் அழகான மான் அவருடைய மான படிக்கணும் கிட்ட இறங்கி கண்ணு கட்டிக்காரன் தரத்து நிறுத்த விட்டான். தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதி பெறணும். மான படிக்கணும். மாடுனா சாதாரண கிடையாது. மானினுடைய பெருமையை சொன்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மான கட்டழகு நிறைந்த கனிவான மான் என்ற காரணத்தினாலே கட்டழகு நிறைந்ததன் மானம்மா காண்பவரும் அதிசயிக்கும் மானம்மா காண்பவரும் அதிசயிக்கும் மானம்மா அது கனிவானம்மா மரியாதம்மா கனிவானம்மா மரியாதம்மா எனக்காக அதை பிடிப்பு நான் தானம்மா உள்ளே உணர்ந்த மானம்மா மானம்மா அழகானமா கிடைக்காதமா அங்காக நான் பிடிப்பேன் மாறம்மா. குறிஞ்சிடில வந்திருந்த மானம்மா குறிஞ்சிடில வந்திருந்த மானம்மா குறையாதும் இல்லாத மானம்மா அது குணமானம்மா எனக்காக அதை பிடிப்பு நான் தானமா உள்ளே மானமா சாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு. வாங்க விடுவரி உங்க மானிங்க தான் இருக்கு அப்படின்னு உங்க இடத்த காட்டணும். நான் முடிக்கணும் வந்திருக்கேன். பாக்குற கழகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே தடவை சொல்லுங்க பாப்போம். என்னன்னு மானிங்க இருக்கு? இல்ல இல்லங்க வேடவரே மானை துருத்தி வந்ததாக சொல்றீங்க. மான் இங்க வரல. அப்படி வந்திருந்தா நீங்க அதை பிடிக்க தேவையில்ல. நானே அதை பிடிச்சு கொடுத்துருப்பேன். அடுத்தவங்க பொருட்களுக்கு ஆசைப்பட மாட்டேன் முதல்ல. சரிங்களா? அது ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த நேரத்துல இல்ல இல்லைன்னே பேசுறீங்க? அப்புறம் இல்லாததை இல்லன்னு தானங்க சொல்ல முடியும். அப்படி இல்லைங்க. ஏன்னா இல்லாத கூட இருக்குன்னு சொல்லலாம். எப்படி தெரியுங்களா? ஒரு வீட்டுல அரிசி இல்லைன்னு வைங்களே, வீட்டுக்காரர் எப்படி சொல்லணும்? இல்ல குறையா இருக்குங்க இல்லைன்னு சொல்லாம ஏங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அரிசி இருக்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் புளி இருக்கு அப்படின்னு இல்லைன்றத கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பேசுறோமோ மேல ஆகாசவாணி இருந்து அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்களாம். அதனால நல்லது பேசணும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன பேசுறோமோ அதுபடிதான் நடக்கும். அதனால முடிஞ்ச அளவு நல்ல வார்த்தைகளை பேசணும். அதாவது இல்ல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மான தாங்க அப்படின்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அதனால இல்லாத ஒன்ன கேட்டு வந்திருக்கீங்க. இருக்கிறத கேட்டு வந்திருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பேன். சரிங்களா? உண்மையாவே நீங்க மானத்தான் தெரியுங்களா? உங்களுக்கு ஆசைங்க, பேராசை. ஆசை? ஆமாங்க. எனக்கா? ஆமாங்க. எதற்காக? ஏன்னா ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. ஏன் தெரியுங்களா? என்ன காரணம் அப்படின்னா ஒரு நாய் மேல ஆசைப்படலாம், ஆடு ஆடு மேல ஆசைப்படலாம், மாடு மாடு மேல ஆசைப்படலாம். அதை விட்டுட்டு ஆசைப்படலாமா? இல்ல இல்ல. ஏன்னா பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு எலி என்ன பண்ணுச்சு, அவங்க அம்மாட்ட இந்த உலகத்திலே பெரிய ஆள் யாரு, பெரிய ஆள் யாரோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்பதான் அம்மா சொல்லிச்சான், உலகத்துல பெரிய ஆள் யாரு அப்படின்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் தான் பெரிய ஆளு அப்படின்னு. அப்படின்னா நான் சூரியனை போய் கட்டுவே இருந்துச்சான். எது? எலி. உடனே போய் சூரியன் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். சூரியன் இங்க வா, என்ன அப்படி வந்திருக்க, என்ன விஷயம்? சூரியன் கேட்க, இல்ல நீ தான் பெரிய ஆளாம், அதனால உன்னைய கல்யாணம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு. அப்பதான் சூரியன் சொல்லிச்சான், நான் பெரிய ஆள்தேன், இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தரவே நான் தான்,
ஆனா ஒண்ணு, நான் அப்படிப்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் கூட ஒரு மேகம் வந்துச்சுன்னா என்னைய மறைச்சிரும். அதனால மேலன்னா பெரிய ஆள் அப்படின்னுச்சான். அப்படியா, அப்ப நம்ம மேகத்தை போய் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு எலி வேகமா எங்க போச்சான், மேகத்துக்கிட்ட போச்சான். மேகத்துக்கிட்ட போன மேகம் சொல்லிச்சா, என்ன விஷயம், என்ன அப்படி வந்திருக்க அப்படின்னு. இல்ல நீ தான் பெரிய ஆளாம், சூரியனே மறைச்சிருவியா, அதனால உன்னை கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். அங்க கதையில அப்படி சொல்லுங்க. அப்ப எலி மேகத்தை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு. யார பார்த்து? மேகத்தை பார்த்து. சரி, அப்பதான் மேகம் சொல்லிச்சா, என்ன சொல்லுச்சு, நான் பெரிய ஆளுத்தே, நான் நினைச்சா சூரியனையே மறைச்சிருவேன், ஆனா ஒரு காத்து நினைச்சுச்சுன்னா என்னை அடிச்சு தூக்கிட்டு போயிரும். ஆமா ஆமா, அதனால காத்து தான் பெரிய ஆளு அப்படின்னு. உடனே அப்படியா காத்துக்கிட்ட போய் எலி நின்றோன்னா என்ன விஷயம்னு கேட்க, இல்ல நீ தான் பெரிய ஆளா, உன்னை கல்யாணம் வந்திருக்கேன். அப்படியா, எல்லாம் சரிதான், நான் மேகத்தையே அடிச்சிருவேன், காத்துல அடிச்சு தள்ளிடுவேன். ஆனா ஒரு குட்டியா செவர் இருந்துச்சுன்னா என்னால தள்ள முடியல. ஆனா ஒரு எலி நினைச்சுன்னா குட்டியா செவர அப்படியே ஓட்டு இந்த பக்கமா வந்துருது. அப்ப எலிதான் பெரிய ஆள் நினைச்சான். உடனே எலி பார்த்துச்சான். அப்ப எலியவே கட்டிக்கிறோம். இது தேவையா, இவ்வளவு சுத்தி வரணும்னு எலியவே கட்ட வேண்டியானே. அப்ப ஆசை, பேராசை. அந்த மாதிரி என்னுடைய மானை வச்சுக்கிட்டு நீங்க இல்லைன்றது ஒரு பேராசை. ஒண்ணுமில்ல, வச்சுக்கிட்டு தராம ஆக இந்த மானை நம்ம வச்சுக்கிறோம்ன்ற ஒரு எண்ணம், அப்படிதானே? இல்ல, அதாவது என்னுடைய தந்தை கிட்ட சொன்னேன்னா எனக்கு 1000 மான பிடிச்சு தருவாரு. சரிங்களா? என்னமோ நீங்க துரத்தி வந்த மாதிரி தான் பெரிய அதிசயம் மாதிரி பேசிக்கிறீங்க. இல்ல, அதாவது முதல்ல ஒரு பெண்ணை பார்த்து பழி சொல்றத முதல்ல நிப்பாட்டணும். சரியா? சரி. யாரை பார்த்து பழி சொல்றீங்க? என்னமோ நான் என்னமோ வேணும்னே உங்களுடைய மான மறைச்சு வச்சுக்கிட்டு தர்றதுக்கு விருப்பம் இல்லாம என்னமோ உங்களை ரொம்ப நேரம் இந்த இடத்துலயே பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கிறக்கணும்னு நினைக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. சரிங்களா? உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் முதல்ல நிக்க வச்சதே தப்பு. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. என்ன? எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? என் பக்கத்துல நின்றுகிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை சத்தமா பேசினா சுத்தமா பிடிக்காது. எதுக்கு? ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை இந்த நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நான் பேசுறதுக்கெல்லாம் ஆமா 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 போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு வேற வள்ளி வருவாங்க, அவங்க கிட்ட போடுங்க. சரிங்களா? நீங்க என்ன பெரிய இல்ல, என்கிட்ட நீங்க என்ன முதல்ல சத்தமா பேசக்கூடாது. அவையாரோட பக்கத்தோட பொண்ணா நீங்க ஏன் பக்கத்துறீங்க? ஏன் பக்கத்துறீங்க? உங்களுக்கு மட்டும் தான் கத்த தெரியுமா? என்னவா இல்ல என்னன்றே சத்தம் போட்டீங்கன்னு வெச்சுக்கங்களேன், இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வெச்சுக்குங்க. அப்படியே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன? ஒரு மன்னருடைய பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன ஆசை. மன்னருடைய பொண்டாட்டிக்கு சின்ன ஆசை. ஆசைனா எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? இந்த உலகத்துல முட்டாள்ன்றாங்களே, சரி, முட்டாளி எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆசை. அத புரிஞ்சுட்ட சொல்லுது அட்ட மன்னர்ட்ட. அப்பதான் மன்னர் சொல்றாரு, நாட்டுல யாராருக்கோ என்னென்ன சந்தேகமோ வரும், ஆனா உனக்கேண்டி இந்த சந்தேகம் வருது அப்படின்னு. அங்க மன்னர் ஆமா பொண்டாட்டியை பார்த்து, நான் போய் எங்கடி போய் முட்டாளை தேடுறது, இல்லைங்க வேகமா முட்டாள்ன்றாங்கல்ல, முட்டாள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு. சரி அப்படியா, சரி நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு மந்திரியை கூப்பிட்டு, மந்திரிக்கு வாயா, என்னமோ என் முண்டாட்டி முட்டாளை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அதனால ஊருக்குள்ள போய் ஒரு 5 முட்டாளை பார்த்து கூட்டிட்டு வான்னு. மந்திரி பார்த்தாரு, நான் போய் எங்கே போய் முட்டாளை போய் பார்க்கறது, முட்டாள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு மந்திரி என்ன பண்ணாரு, ஊருக்குள்ள போனாரு. அப்படி ஊருக்குள்ள போகும்போது ஒருத்தர் பாருங்க மாட்டு வண்டியை ஓட்டி வர்றாரு. மாட்டு வண்டியை ஓட்டி வர்றாரு. ஓட்டி வர்றவர் இந்த மாட்டுக்கு புல்ல அறுத்து கட்டு கட்டிக்காரு. கட்டு கட்டினது என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? தலை மேல வச்சுக்கிட்டு மாட்டு வண்டியை ஓட்டி வர்றாரு. வண்டி சும்மா இருக்கு. சரி, சும்மா இருக்கு. தலை மேல வச்சுக்கிட்டு மாட்டு வண்டி ஓட்டி வர்றாரு. மந்திரி பார்த்தாரு, என்ன வண்டி சும்மா நடக்கு, வண்டியில ஓடணும்னாலே ஏன் இருந்தாலும் இப்படி தலையில வச்சுக்கிட்டு வர்றியா மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படின்ட்டு. ஏயா என்ன அவசியம், வண்டியா சும்மா எடுக்கலையா போடணும்னாலையா அப்படின்னு. அப்பதான் அவன் சொன்னானா, ஏங்க என்னைய சமைக்கிறத பாவம் அந்த மாடு, நீ புல்லு கட்டையுமா சமைக்கும் அப்படின்னா. எங்க வச்சிருக்கான புல்லுக்கட்டை? தலையில வச்சாலும் அந்த பாறை அமுக்கு தானே செய்யும். இவன் தான்டா முட்டாளு, இவனை தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே வர்றாரு. வந்தோடனே ரெண்டாவது ஒருத்தர் என்ன பண்றான், இப்படி தேடிக்கிட்டே இருந்திருக்கேன். என்னடா தேடுற? எங்க வீடு சாவியை காணா. உங்க வீடு எங்கடா இருக்கு? எங்க வீடு அடுத்த தெருவில் இருக்கு. சாவி எங்கடா தொலைச்ச? அடுத்த தெருவில் தான் தொலைச்சேன். அப்புறம் இங்கே தேடுற? இங்கதான் வெளிச்சமா இருக்கு, அதனால நான் இங்கே தேடுறேன் அப்படின்னு. அப்ப இவன் தான்டா ரெண்டாவது முட்டாளு. அடுத்து பாருங்க வர்றான் ஒருத்தன் பெரிய குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கான். என்னடா ஆட்டிக்கிட்டு இருக்க, என்னடா விஷயம், எந்த ஊர்ரா அப்படின்னு. இல்லைங்க நாங்கள் வெளியூருங்க, இந்த சூரிய கணக்குள்ளேயே இருந்தா எங்க ஊர்ல எப்படி வெளிச்சம் தரும், அதனால எங்க ஊருக்கு தள்ளிக்கிட்டு போகும் சொல்லி நான் இதை ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவன் தான்டா மூணாவது முட்டாளு அப்படின்னு 3 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டான். ஐயா மன்னா, நீங்க சொன்னீங்கல்ல முட்டாள் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏடா நான் 5 முட்டாள் கூட்டிட்டு வர சொல்ல, நீ 3 முட்டாளை கூட்டு வந்திருக்க அப்படின்னு. அதெல்லாம் சரிதான் பண்ணா, உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இப்படி 1008 வேலை இருக்கையில
உங்க பொண்டாட்டி சொன்னான்றதுக்காக முட்டாள போய் பார்த்து கூட்டிட்டு வான்னு சொன்னீங்கல்ல, நீங்க தான் 4வது முட்டாள். சரி, 5வது முட்டாள் யாரா? இது ஒரு வேலை என்று நான் போய் முட்டாள புறம் தேடிக்கிட்டு நான் தான் 5வது முட்டாள் அப்படின்னா. அந்த மாதிரி வாழ்க்கையில நல்லவை எது கெட்டவை எது, எவே முட்டாளி எவே அறிவாளி அப்படின்றே தெரியல. அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, அதாவது அருமையான ஒரு கதை சொன்னீங்க. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாருங்க. என்னது கதை? ஒரே பெரிய பணக்காரர். கதையா? ஏன் நீங்க சொல்லும்போது கதை பேசணுமா? இல்ல, நீங்க சொல்லும்போது இல்ல, அது என்ன நாங்க பேசுறோம் நீங்க பேசணுமா? ஆமா, அப்புறம் பேசிதான் ஆகணும். நான் பேசுறேன் கேட்டுக்கிட்டே நில்லுமா. எதுக்கு? என்ன? அது சரி, சரி பேசுங்க பாப்போம். இப்படி ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. இவருக்கு என்ன ஒரு எண்ணம் தோணுது, ஒரு 10 பேருக்காவது தினமும் ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணலாமே, அப்படி நல்ல விஷயம் தானே, சரி அப்படி பண்ணலாமே அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட அவரை வந்து சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவருக்கும் ஆசை வந்துருச்சு, ஆக ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சத்திரமாகப்பட்டதை திறக்கிறாரு. அந்த சத்திரத்துல தினமும் ஒரு 10 பேர் வந்து தினசரி வந்து சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. அப்படி இந்த சத்திரமாகப்பட்டதை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வச்சு சமைக்கிறது தான், வெட்ட வெளியில வச்சு சமைக்கிறது தான் வழக்கம். ஒரு அண்டா மாதிரி வச்சு சமைப்பாங்க. இப்ப இந்த சமைச்சுக்கு இருக்கும் பொழுது வானத்துல ஒரு பருந்தாகப்பட்டது பாம்பை கவ்வி தூக்கிக்கிட்டு போகுது. பருந்து பாம்பை தூக்கி போகுது. பாம்பை கவ்வி தூக்கிக்கிட்டு போகுது. சரி, எப்படி? தன்னுடைய நகங்களால கவ்வி தூக்கிக்கிட்டு போகுது. அதுல மேல தூக்கி போகல, இறுக்கி பிடிச்சு தூக்கி போகும்ல. ஆமா, வலி தாங்க முடியாம என்ன ஆகுது, அந்த பாம்பினுடைய விஷத்தை கக்கிருச்சு. சரி, கக்கின உடனே என்ன ஆகுது, இந்த சமைச்சுக்கிறாங்க இல்லையா, இந்த சமையல் அந்த சமைக்கிற பண்டத்துல வானத்துல விழுந்துருச்சு. ஒரு துளியா இருந்தாலும் விஷமாகப்பட்டது, ஒரு துளியா இருந்தாலும் விஷம் தானே, அதான் அந்த சமைக்கிற பானத்துல விழுந்துருச்சு. என்ன அது விஷமாகப்பட்டது, பாத்திரத்திலே விஷம் விழுந்துருச்சு. சரி, விழுந்தா இதை சமயக்காரங்க கவனிக்கல, சமைச்சு எல்லாருக்கும் 10 பேருக்கு அன்னதானம் போட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டா என்ன ஆகும், விஷத்தை சாப்பிட்டுட்டாங்க, இறந்துட்டாங்க. மேலோகத்துக்கு போறாங்க. யமனிடத்துல போய் கேட்குறாங்க, நாங்கள் என்ன தவறு செஞ்சோம், எங்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சித்திரகுப்தன் கேட்கிறாரு, இவங்களுடைய பாவ கணக்கை யார் தலையில எழுதுறது, யாரு கணக்குல பாவ கணக்கை எழுதுறது அப்படின்னு யார் மேல தவறு? ஆமா, சித்திரகுப்தன் கேட்கிறாரு. செத்ததுக்கு காரணம் என்ன? ஆமா, இப்ப அந்த வெட்ட வெளியில வச்சு சமைச்சாங்க இல்லையா, அந்த சமயக்காரங்க தலையில எழுதுறதா, சரி, இல்ல அந்த பருந்தாகப்பட்டது பாம்பு தூக்கிக்கிட்டு போச்சு இல்லையா, அந்த பருந்து தலையில எழுதுறதா, சரி, இல்ல வலி தாங்க முடியாம விஷத்தை கக்கியது இல்லையா பாம்பு, அந்த பாம்பு தலையில எழுதுறதா, யாரு மேல பாவ கணக்கை எழுதுறது? அதையும் தாண்டி சரி, அந்த சத்திரத்தை திறந்து வச்சார் இல்லையா செல்வந்தர், அவர் தலையில எழுதுறதா. இப்ப இந்த பாவ கணக்கை யார் தலையில எழுதுறது அப்படின்னு சித்திரகுப்தன் கேக்குறாரு. யார்கிட்ட? யமதர்மன் கிட்ட கேக்குறாரு. இப்ப யமதர்மன் என்ன சொல்றாரு, கொஞ்ச நாள் பொறுங்க, இதுக்கான விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு அந்த இதை விட்டுட்டாங்க. இப்ப இந்த செல்வந்தர் இருக்காரு இல்லையா, பூலோகத்துல அந்த சத்திரமாகப்பட்டதை இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா 10 பேர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு மன கவலையில இவர் இழுத்து மூடிட்டாரு. அப்புறம் மறுபடியும் எல்லாரும் பேசி சமாதானப்படுத்தி, ஒரு தடவை தவறு நடந்துருச்சு, அதான் அடுத்து தவறு எதுவும் நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல மறுபடியும் திறந்துட்டாங்க. அந்த சத்திரத்தை திறந்துட்டாங்க. இப்ப திறந்து நடந்துக்கு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு 3 முனிவர்கள் வர்றாங்க. வந்து அந்த சத்திரமாகப்பட்டது எங்கிட்ட இருக்கு அப்படின்னு தேடிக்கு இருக்கும் பொழுது எங்க சாப்பாடு கிடைக்குமா? ஆமா, பக்கத்துல ஒரு கிழவி, பக்கத்துல ஒரு கிழவி ஆகப்பட்டவள் என்ன செய்யறா, வடை சுட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. இத பார்த்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க, இந்த 3 முனிவர்களும், அம்மாங்கண்ண ஏதோ பக்கத்துல ஆசிரமம் இருக்காமே, சத்திரமாகப்பட்டது இருக்காமே, அது எங்கன்னு இருக்கு, வழி தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி கேட்கும் பொழுது அந்த கிழவி என்ன சொல்றா, வழி எல்லாத்தையும் சொல்லிட்டா. சொன்னதுக்கு அப்புறம் அதுல ஒரு இக்கல் வைக்கிறா. என்னன்னு எப்ப அந்த சத்திரத்துக்கா போறீங்க அப்படின்னு கேக்குறா. ஆமாமா, அங்கதான் பசியார போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்ப அங்க போய் தாப்பா பல பேரை கொண்டு விட்டாங்க, நீங்களும் அங்க போய் செத்துறாதீங்க, நீங்களும் போய் சாப்பிடுங்க, ஆனா செத்துருவீங்க, விஷத்தை கலந்துருவாங்க. ஆமா, விஷத்தை கலந்துருவாங்க, பல பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த கிழவியாகப்பட்டவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிடுறாரு வேகமா. இப்ப இங்க சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடும் பொழுது, இந்த இறந்து வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பாவ கணக்கப்புறம் யார் தலையில எழுதுறதுன்னு கேட்டியே, இந்த வடை சுட்டுக்கு இருக்கிற அந்த கிழவி தலையில முதல்ல எழுது அப்படின்னு சொல்றாரு. என்ன சம்பந்தமே இல்லாம, ஆமா, வீணாபடி அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாம ஒரு பழியாகப்பட்டது அந்த செல்வந்தர் இருந்தார் இல்லையா, அவர் மேல போட்டாங்க. அதனால அந்த பழியாகப்பட்டது யாரு, என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்துட்டு எதா இருந்தாலும் சொல்லணும். அந்த மாதிரி நீங்க மான மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ஏன் மேல பழி சொல்லிக்கிறீங்க.
சரிங்களா? அப்படியா? ஆமா. சுத்தி முத்தி கடைசில நான் பலி சுமத்துறேன்றதுக்கு வர்றீங்களா? ஆமாங்க. அப்புறம் என்ன பலிதானம் சுமத்திக்கிறீங்க என்ன? அந்த மாடு பல்லேன்னு சொல்லி பாதம் செய்யாதே நல்ல வள்ளி, கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு. நீ முடிச்ச முயலுக்கு என்ன 3 காலாமா? அதனால ஏன்னா வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எதுன்றத தெரிஞ்சு பண்ணணும். காரணம் என்னன்னா ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இந்த பெண்கள் பேசுற மட்டும் நான் நம்பவே மாட்டேன். எங்க ஏன் தெரியுமா? மற்றவங்கள விடுங்க, நான் சொல்றத முதல்ல நம்புங்க. இல்லைங்க, சரிங்களா? ஏன் பெண்கள் பேசுற நம்ப மாட்டேன்? ஏன்? கடலினுடைய ஆழத்தை கூட கண்டலாம், பெண்களுடைய மனத ஆழத்தை காண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? பொண்டாட்டி புரிஞ்ச 2 பேருங்க, என்னங்க பொண்டாட்டி புரிஞ்ச 2 பேரும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வர்றாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு சோதனை காலம். என்ன காலம்? என்ன தெரியுமா? பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல, பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. புரிஞ்சு என்ன பண்றியா, ஊரா தூக்கி கொண்டு வைத்தியம் பாக்குறியான். எந்த வைத்தியம் சரியா வரல, கடைசியில வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு, படுத்த படிக்கா கிடக்கா. அப்ப என்ன பண்றா, புருஷனை கூப்பிட்டு ஏங்க இங்க வாங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு. என்னம்மா சொல்லுமா அப்படின்னு. அப்பதான் சொல்றா, ஒண்ணுமில்ல எனக்கு முடியல, ஆனா எனக்கே நம்பிக்கை இல்லை நான் இனிமே பிழைப்பேன்னு. அதனால ஒருவேளை நான் இறந்துட்டா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. யாருக்காவது மனசு வருமா? நல்லா தானே சொல்லியிருக்கிற பாத்தீங்களா? ஒரு நல்ல பிள்ளைய பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல. ஏமா நீ இருக்கையில உன்னை எப்படிமா நான் மறந்துட்டு எப்படிமா கல்யாணம் பண்றது, அதெல்லாம் சரிதாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்க, என்ன அப்படின்னா ஒருவேளை நான் இறந்துட்டா என்னை எரிக்க கூடாது, புதைக்கணும். அப்படி புதைச்ச இடத்துல எப்ப ஈரங்காயுதோ, ஈரங்காயுதோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி 2 நாள்ல பாருங்க, இறந்துட்டா புதைச்சாச்சு, 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. இப்படி இந்த பக்கம் வரையில 4 பேர் சொல்லுவாங்க இல்லையா, விடுறா ஏண்டா ஏதோ விதி கொண்டாடி எது போச்சு ஏண்டா நினைச்சுக்கிட்டே இருக்க, காவையில் கஞ்சி நாள் காய்ச்சி ஒரு பொம்பளையால் வேணாமா, அதனால ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றான்னு சொல்லி 4 பேர் சொல்ல. நம்ம பொண்டாட்டியுமே சொன்னாலே, சத்தியம் வாங்கினாலே, எப்ப ஈரங்காயுதோ கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாலேன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு போறேன் பாக்குறதுக்கு. எத்தனை மாதம்? 2 மாதம் ஆச்சு. சுடுகாட்டுக்கு போறேன், புதைச்ச இடத்துல ஈரங்காயல. 2 மாதம் ஆச்சுமா. சரி, ஈரங்காயல. அது எப்படிங்க காயாம இருக்கும்? என்னமோ தெரியல, காயல. சரி, மறுபடியும் மறுநாள் போறேன், மறுநாள் காயல. ஆக அப்படி மறுநாள் போறேன் காயல. என்ன பண்ணிட்டியா, ஒரு நாள் சாயங்காலமா போனவே அசதியில அங்கேயே படுத்துட்டான். படுத்தவே அங்கேயே தூங்கிட்டியான். காலையில எந்திரிக்கிறான், விடிகிற மாதிரி இருக்குல்ல, விடிகிற மாதிரி இருக்குல்ல, விடிஞ்சிருச்சு. ஆமா, எந்திரிச்சு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுக்கு புறப்படுறியா? இவன் பொண்டாட்டி இருக்கல்ல, அவங்க அண்ணன், இவன் மச்சினைக்காரன். சரி, ஒரு வாளி நிறைய தண்ணியை கொண்டுகிட்டு சுடுகாட்டுக்கு வர்றான். என்னடா இவன் இந்த நேரத்துல தண்ணியை கொண்டு வர்றானே, என்ன விஷயம் அப்படின்ட்டு, டேய் என்னடா தண்ணியை கொண்டு வர்ற அப்படின்னு இவன் கேட்க மச்சினை பார்த்து. சரி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல மச்சான், என் தங்கச்சி முடியாம இருக்கிற பொழுது என்னை கூப்பிட்டு ஒரு சத்தியம் வாங்குச்சு. என்னடா சத்தியம் வாங்குச்சு, அண்ணே ஒருவேளை நான் இறந்துட்டா என்னை புதைச்ச இடத்துல தெனோ ஒரு வாளி தண்ணி ஊத்துருனே அப்படின்னு சத்தியம் வாங்குச்சு. அதனாலதான் நான் தண்ணியை ஊத்துறேன்னு. அடி சண்டாளி, உயிரோட உயிரோட வைக்கல நல்லவன் மாதிரி நடிச்சு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, ஆனா இப்ப இப்படி ஒரு வேலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இந்த பெண்கள் பேசுற மட்டும் நான் நம்பவே மாட்டேன். அதாவதுங்க நம்பிக்கை முதல்ல இருக்கணும், சரிங்களா? இவ்வளவு நேரம் ஒரு பெண்ணாகப்பட்டவள் சொல்றேன் அப்படின்னா, மான் வரல அப்படின்னு சொல்றேன்னா நம்பணும் முதல்ல, சரிங்களா? நம்பிக்கையில 4 வகை இருக்கு. தெய்வ நம்பிக்கை, அவநம்பிக்கை,
தன்னம்பிக்கை. முதல்ல தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும். ஏன், என்ன காரணம்? எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல தெய்வத்தை வழிபட்டுட்டு தான் அடுத்து மறு வேலையை பார்ப்போம் இல்லையா? அது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சரி. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இந்த கணவன் மனைவி நீங்க சொன்னீங்க இல்லையா? என்ன நான் முண்டாடி புடிச்ச கதை சொல்ற மாதிரியே சொல்றீங்க? ஆமாங்க. என்னன்னு தெரியல, நீங்க சொன்னா அது மாதிரியே சொல்லணும்னு. அப்படியா? சிரிக்காதீங்க ரொம்ப. ஏன் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஏன் அப்படியா? சரி பேசுங்க. காரியம் ஆகிற முடியாதானே? அப்படி இல்லை, நீங்க நல்லா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை ரொம்ப நீ அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நம்ப கூடாது. ஏன் தெரியுமா? ஆம்பளை சொல்ற பொய் அதுதான். அதான் இப்பயே தெரியுது. பல்லு கோணலா இருக்கும், முடியே இருக்காது, ஆனா சொல்லுவியா நீதான் அழகி, நீதான் என் உசுறு அப்படின்னு சொல்லுவியா. ஆனா எத்தனை பொம்பளை சொன்னாலும் சொல்ல முடியாது. அதனால மட்டும் பல அனுபவம் பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. பல அனுபவம் இருக்கு. அத இந்த ஒரு பெரிய ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இந்த கணவனுக்கு என்ன ஒரு வேலை? தினமும் போய் சிவனை வழிபட்டுட்டு வர்றது அவருடைய வழக்கம். பெரிய சிவபக்தன். யாரு? கலிங்கத்து நாயனார் என்று சொல்லக்கூடியவர். நாயன்மார் கதை. ஆமா, நாயன்மார்கள். சரிங்க. இந்த கலிங்கத்து நாயனார் இருக்காரே, அவர் வந்து பெரிய சிவபக்தன். இந்த சிவபக்தன்ல என்ன செய்யறாரு? தினமும் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது அவருடைய வழக்கம். சரிங்க. தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் கோவிலுக்கு போறாரு. அப்படி கோவிலுக்கு போகும் பொழுது கணவனாகப்பட்டவர் முன்னாடி நடந்து போய்க்கிருக்காரு, மனைவியாகப்பட்டவள் பின்னாடி நடந்து போய்க்கிருக்கிறா. பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்களும் அவ கையில தான் இருக்கு, வச்சு கொண்டுகிட்டு போய்க்கிருக்கிறா. அப்படி கொண்டுகிட்டு போய்க்கிருக்கும் பொழுது இந்த பூவாகப்பட்டது அந்த கூடையில இருந்துருச்சு. இந்த பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துட்டா. அத கலிங்கத்து நாயனார் நடந்து போய்க்கிருந்தவரு திரும்பி பார்த்துட்டாரு. சாமிக்கு கொண்டுகிட்டு போற பூவை இவன் எடுத்து நுகர்ந்து பார்த்துட்டா. நுகர்ந்து பார்த்துட்டா. சரி. அதுல ஒரு பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துட்டா. இத கலிங்கத்து நாயனார் நடந்து முன்னாடி போய்க்கிருந்தவர் பின்னாடி யதார்த்தமாக திரும்பி பார்க்க இவளும் இந்த காரியத்தை செய்ய பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ஒரே கோபம். என்ன பண்ணிட்டாரு? யோசிக்கவே இல்ல, தன்னுடைய மனைவிதான் அப்படின்னு யோசிக்கவே இல்ல. என்ன செய்யறாரு? ஒரு கத்தி எடுத்து அவளுடைய மூக்க அந்த இடத்துல வெட்டி எடுத்துட்டாரு. பூவை முகர்ந்து பார்த்ததுக்காக மூக்க வெட்டி எடுத்துட்டாரு, வெட்டி விட்டாரு. இப்ப பக்கத்துல இருந்தவங்க கேக்குறாங்க, ஏங்க இது உங்களுடைய மனைவி தானே, உங்க மனைவி மூக்க அப்படி வெட்டிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? அப்படி என்னதான் இத தவறு செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க வெட்ட வேண்டியது மூக்க இல்ல, அவளுடைய கைகளை முத வெட்டுங்க. கை இருந்தா தானே ஒரு பொருளை எடுத்து மூக்குக்கு நுகர்ந்து பார்க்க முடியும். ஆக அவளுடைய கைகளை அந்த இடத்துல வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய கையை வெட்டி அவளுடைய மூக்கையும் வெட்டி அப்படி ஒரு சிறப்பாகப்பட்டது நடந்தது. ஏன், என்ன காரணம்? தெய்வத்தின் மேல இருந்த ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை இல்லையா? அப்படி தெய்வ நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்கணும்ன்றீங்க. நீங்க மூக்க வெட்டின கதை சொன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன? மூக்க வெட்டின கதை. ஏன்னா ராமாயணத்துல சூர்பனக என்ன பண்ணா அப்படியே ஆகாய மார்க்கமா வர்றா. வந்தவ என்ன பண்ணா? ராமனை பார்த்தோன்னு என்னடா மும்பிட்டு அழகா இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு என்ன பண்ணா? அவ அரக்கி இல்லையா? ஆமா, அரக்கி. நல்ல உருவத்தை, அழகான உருவத்தை மாத்திக்கிட்டா. பெண்ணாக, அழகான பெண்ணாக மாத்திக்கிட்டா. நல்ல பெண்ணா மாறிக்கிட்டு அப்படியே என்ன பண்றா? ராமன் பக்கத்துல வர்றா. ராமன் பக்கத்துல வந்தோன்னு இவர் கண்டுக்கிறவே இல்லை. அவராட்டுக்கு அவர் வேலையை பாக்குறாரு. என்ன அப்ப இவ போய் என்ன பண்றா? ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கோம், கொஞ்சம் கூட கண்டுக்கிறாம இப்படி நிக்கிறாரு அப்படின்னு பக்கத்துல போய்கிட்டு அப்படியே என்ன பண்றா? போய் முன்னாடி இப்படி நிக்கிறா. இல்லைங்க பாக்கட்டு. அப்ப பாருங்க எங்கிட்ட அங்கமா நிக்க. ஏன் வேகமா இங்க வரீங்களே? கதையில சொல்லுங்க. அப்ப ராமன் பண்றாரு. ராமன் என்ன சொன்னாரு? ராமன் என்ன பண்றாரு? என்னடா நம்ம முன்னாடி இப்படி பொம்பளை பிள்ளை வந்து போகுதுன்னு. ஆமா. என்னமா பிரச்சனை? யாருக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? உன் பிரச்சனையே கேட்கல. சரி, அங்க சூர்பனகிட்ட கேக்குறாரு கதையில. என்னமா பிரச்சனை அப்படி? அதுக்கு அவ என்ன சொல்றா? என்ன சொன்னா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படினா. யாரு? சூர்பனக. அப்ப அவ என்ன, ராமன் என்ன சொன்னாரு? வாமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நான் வேணாம்மா. இன்னொரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? நான் எந்த பொம்பளை பிள்ளையும் ஏறெடுத்தே பாக்குறது கிடையாது. அப்படியா? அப்பா ஆமா அப்படின்னு சொல்ல உடனே நீ யார வேணாலும் பார்க்காம இரு, ஆனா என்னைய பார்க்கணும், என்னைய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இவனடா பெரிய ரொம்ப அழகிறாளே அப்படின்ட்டு ராமே
என்ன பண்ணாரு? என்ன இல்ல அவன் சொல்லும்போது மட்டும் இங்கிட்டு திரும்புறீங்களே என்ன? கொஞ்சம் பாருமா பெண்ணமா, உனக்கு புரிஞ்சு தானே வேணும். யாருக்கு? அவரு ராமன் கேட்கிறாரு, உனக்கு புரிஞ்சு தானே வேணும், என்னி ஆள விட்டு உனக்கு புரிஞ்சு தானே வேணும் அப்படின்னு என்ன பண்றாரு? திருப்பி திருப்பி அழுத்தி அழுத்தி இந்த பக்கமே சொல்றீங்களே ஏங்க? கதையுமா, ராமாயண கதையுமா, உனக்கு புரிஞ்சு தானே வேணும், என்னைய விட்டு. இப்ப நான் சொல்றேன் பாரு, அந்த அந்த அங்க வர்றான் பாரு. எங்கங்க? அந்த தெரியுதா தெரியல? அந்த எங்கங்க வரீங்க? போங்க அங்க பாருமா அப்படின்னு அந்த வர்றான் பாரு, விறகு கட்ட சுமந்துக்கிட்டு. வேகமா என்ன நான் பாக்குற மாதிரி சொல்றீங்க? விறகு கட்ட சுமந்து வர்றான்ல, அவன்கிட்ட போய் உன் ஆசையை சொல்லு. எதுக்கு? என்ன எதுக்கு புரிஞ்சானும்ன்றீங்களா? யாரு யாருங்க கேட்டது? என்ன யார் சொல்லுங்க? என்ன கடிக்கிற யாருங்க சொன்னது? ஆறு சூர்பனக கதையில என்ன கடிக்கிற சொல்றீங்களா? அந்த வர்றான் பாரு, அவன்கிட்ட போய் உன் ஆசையை சொல்லுன்னு. உடனே என்ன பண்ணா? அங்க பாக்குறா பார்த்தா லட்சுமணே விறகு கட்ட சுமந்துக்கிட்டு வர்றான். ஏடா இவனை காட்டுல அவன் அழகா இருக்கானே அப்படின்னு என்ன பண்ணா, சரி போயா நான் போய் அங்க போய் சொல்றேன்ட்டு அங்க லட்சுமணன்ட்ட போய், நீயாவது என்னை கட்டிக்கியா, நீ அழகா இருக்கியான்னு. அப்பதான் சொல்றேன், இங்க வாங்க எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் ராமே பொண்டாட்டிய சீதைய கூட்டு வந்திருக்காரு, நான் கூட்டிட்டு வரல. என் முண்டாட்டி பேரு ஊர்மிளா, நான் கூட்டிட்டு வரல. ஆனா நாங்க ரெண்டு பேருமே எந்த பொம்பளை பிள்ளையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டோம். ஐயோ, உனக்கு தேவைன்னா வேற எவனா காலி போய் தெரிவியா? எதுக்கு? என்ன அவனை போய் பாத்துக்க அப்படின்னு என்ன பண்ண லட்சுமணன் கதையில லட்சுமணன் சொன்னா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் என்னமே சத்தம் கேட்கிறான்னு குடிச்சியை விட்டு சீதாதேவி என்னன்னு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னு சூர்பனக பார்த்தா, ஏடா இப்படி ஒரு பொம்பளையா மகாலட்சுமி மாதிரி காலே அப்படின்னு சீதையை பார்த்தோன்னு, ஏண்டா இப்படி ஒரு அழகான பொம்பளை இருக்குன்னு தானே என்னைய நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க, இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்ட்டு என்ன செஞ்சா வேகமா இப்ப பாரு அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யறேன் பாருன்னு வேகமா சீதை கிட்ட போக. லட்சுமணன் பார்த்தியா, இங்க ஒரு எங்கிட்ட பேசுனது சரி, ஆனா எங்க அண்ணிய போய் தொடரும்னு நினைச்ச நல்லதில்லை அப்படின்னு சொல்ல, என்னடா செய்வீங்க அப்படின்னு வேகமா போனவாரு. வேகமா என்ன பண்ணியா, வாழை எடுத்தியான். நில்றி சொல்ற கேள்றி, நில்றியே, என்னடி சிரிக்கிற, என்ன சிரிக்கிற அப்படின்னு வேகமா எங்க அண்ணி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன யார பேசிக்கிறீங்க? ஒரு விஷயம், வேகமா எதுக்கு இங்கே வரீங்க? ஏன் பொம்பளை பிள்ளை பக்கத்துல நின்னாதான் உங்களுக்கு பேச்ச வருமா? நீங்க வள்ளி இந்த இடத்தினுடைய தலைவி, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நான் சொல்றது கதை, அந்த கதையில ஆனா உனக்கு வாய் திமிரு ரொம்ப ஆகி யாருக்கு அங்க லட்சுமணே சூர்பனகையை பார்த்து எங்க அண்ணிகிட்ட கிட்ட போகாது என்ன போனவாரு. வேகமா என்ன பண்ணியா, வாழை எடுத்தோன்னு நீங்க சொன்னீங்கல்ல மூக்கு, முன்னாடி மூக்குன்னு ஒரு வெட்டு, மூக்க சேர்த்து வெட்டி அந்த கிட்டக்க வர்ற வேலை வச்சுக்கிறாதீங்க. சொல்ல வரேங்க, ரத்தம் பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். என்னங்க கோபப்படுற, என்னங்க உங்களுக்கு மட்டும் தான் கத்த தெரியுமா? மூக்கு அறுத்து உனக்கு இன்னும் ரோசம் குறையல. யாருக்கு? இங்க சூர்பனகைய. ஆக மூக்கு அறுத்து என்ன பண்ணியா, மறுபடியும் பேசணும்னு முடிய பிடிச்சான், முடிய அறுத்தியான். ஆக அதே மாதிரி கொங்கையை அறுத்தியான். ஓடுறி நீ ஓடுறி போய் நீ யார்கிட்ட சொல்லணுமோ நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு. எங்க சொன்னேன்னா தாங்க மாட்டீங்க. என்ன அங்கேயுமா சூர்பனகைய என்ன பண்ணா, டேய் உங்களை என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு எங்க அண்ணன் யார் தெரியுமா, ராவணேஸ்வரன் அப்படின்னு வேகமா ஓடுனா. அண்ணா என் மூக்க அறுத்து விட்டேன் அப்படின்னு போய் அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன் சீதையை தூக்கிட்டு போன கதையெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க மூக்கறுத்த கதை சொன்னீங்கன்னா நாங்களும் மூக்கறுத்த கதை சொல்லுவோம். ஆமாங்க, அதாவது அழகா ஒரு கதையை சொன்னீங்க. சரிங்க, ஆமா ரொம்ப அம்சமா பேசுறீங்க. ஆமாங்க, ஏன்னா என்ன காரணம் தெரியுமா, பொருத்தத்தோட பேசுறீங்க. நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது, சாதாரண வேடுவர் மாதிரி நினைக்க கூடாது. ஒரு வேடுவர் பாருங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது. ஒரு வேடுவர் என்ன பண்ணாரு, நான் வேட்டைக்கு போய் புலிய உயிரோட புடிச்சிட்டு வர போறேன்னா, புலிய உயிரோட புடிச்சிட்டு வர போவேன்னு சொல்ல, அவன் முண்டாட்டி இருக்கான்ல, அடே அப்பா என் புருஷன் வந்ததுல இருந்து புருஷன் முண்டாட்டி கதையாவே சொல்றீங்க. என்னமோ தெரியல, உங்களை பார்த்தோன்னா புருஷ பொண்டாட்டி கதையா பேசணும்னு தோணுது. ஆமா பாருங்க, பொண்டாட்டி என்ன பண்ணா, அடேப்பா என் புருஷன் பெரிய வீரன் வேட்டைக்கு போய் புளியவே பிடிச்சிட்டு வர போறாராம் அப்படின்னு என்ன பண்ணா, வீட்டுக்குள்ள போய் வெத்தலாம் எடுத்து ஆராத்தியை தயார் பண்ணி வாங்க இப்படி நெல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நல்லபடியா போய் புளிய பிடிச்சிட்டு வரணும்னு அப்படியே வெற்றி திலகமிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல, அடேப்பா நம்ம பொண்டாட்டி இப்படி நம்மளுக்கு வீர செயல் புரிகிறதுனால நம்மளை பொட்டு வச்சு அனுப்பிச்சிட்டா அப்படின்னு வேகமா புறப்பட்டான் பாருங்க. சரி போயிட்டு வாங்கன்னு வீட்டுக்குள்ள போயிட்டா. திரும்பி பாக்குறா புருஷன் போகவே இல்லை, அவனே நிக்கிறான். என்னங்க இன்னும் போகாம நிக்கிறீங்க, ஏன் ஆராத்தி எடுத்தது எதுவும் சரியில்லையா? என்ன விஷயம் நிக்கிறீங்க, போறீங்க போகலைன்னு
அப்பதான் சொன்னேன், அடியே இங்க வாவே. என்னங்க ஒண்ணுமில்ல, இந்த நாயை மட்டும் விரட்டி விட்டு நான் போய் புளியை பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, ஒரு நாயை விரட்ட முடியாதவே அவன் போய் எப்படி புளியை பிடிச்சிட்டு வர முடியும்? அந்த மாதிரி பெருமையா இருக்குதா? என்னது இல்ல அவனுக்கு அது இந்த வாய் சவுடால் பேசுறவங்க தான் அதிகம் அதுல. அந்த மாதிரி சாதாரண வெடுவற நான் சொல்றது நீங்க கேளுங்க. என்னது நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நான் இங்க வரல. சரிங்களா? என்னம்மா கீத்தங்க நிங்க. ரொம்ப வாய் சவுடால் பேசுறாருங்க. அதனால காட்டு மெருகு மேட்டைக்கு வந்துச்சான், காணா கோழிய கண்ணால கண்டுச்சான். காட்டு மெருகு மேட்டைக்கு வந்துச்சான், காணா கோழிய கண்ணால கண்டுச்சான். முறையில்லையா ஐயா முறையில்லையா, மான விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா? முறையில்லையா ஐயா முறையில்லையா, மான விட்டு போக உங்களுக்கு மனம் இல்லையா? காட்டு மெருகு மேட்டைக்கு வந்துச்சான். அறிவா அறிவா அதனால வேடுபரே, நான் என்னதான் சொன்னாலும் நீங்க மான் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க. அதனால நீங்க துரத்தி வந்த மானின் அடையாளத்தை சொல்லுங்க, என்னால முடிஞ்சா உதவி பண்றேன். சரி, ஆக மானினுடைய அடையாளம் கேட்ட காரணத்தினாலே காயாத கனகத்தே வென்றுள்ள காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ள அவனர் கோரியையே நற்காரிகையே மேயாதமான், இது மேயாதமான் அல்ல ஜாதிமான். மேயாதமான் 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 மேயாத மேயாத மேயாதமான் மேயாதமான் புல்வேவாதமான் மேயாதமான் சந்தனமும் புலவும் கமலம் பல வங்கல நின்று சுரந்த பரதம் மேயாத மேயாத மேயாதமான் மேவும் காணவனை சந்தனமும் புலவும் கமலம் கலவங்கலும் துறையந்து முழங்கிட மேயாதமான் காணக்குறவர் கண்மணி நமலர் காண பிள்ளைகளோடை மேயாதமான் காணக்குறவர் கண்மணி நமலர் காணக்குறவர் கண்மணி காணக்குயில நிகழ்வுறவும் மேயாதமான் பகோதரி மாவோ தேனோ பகோதரி மாவோ என்பதில்லாத புள்ளட போது மேயாதமோ தேனும் பாடும் சினிமாவோ திற்பதினான ஒரு புள்ளடோடு மேயாதமான் சாயாத பம்பிரண்டிருந்தாலும் சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாதமா தலைமருந்து பையாதம்மா மண்டர கண்டதுண்டோ மாதர கண்டதுண்டோ பசுமை மாறல் போரல் மீனி அழகிய ஒரு மாண்டர கண்டதுண்டோ 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 உண்டோ 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 வேற யாரு? உன்னைத்தான். என்னையவா? அண்ணா உன்னைத்தான். என்ன பண்ண போறீங்க? ஆற்றங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவம்மா அழகழக ஆடை கட்டி அழகவற்ற பருவம்மா ஆற்றங்கரை ஓரத்திலே வந்த உருவம்மா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவம்மா ஓரத்திலே அன்று வந்த உருவம்மா அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவம்மா நேற்றிரம் வந்தவளா நிறைந்த இன்ப தந்தவளா நேற்றிரம் வந்தவளா நிறைந்த இன்ப தந்தவளா நேற்றிரம் வந்தவளா நிறைந்த இன்ப தந்தவளா அவளா இவரே அனைவரே மனசிலே வள்ளி பெண்ணே வள்ளி பெண்ணே வள்ளி பெண்ணே
அண்ணா தங்கையே நம்ம இடத்திற்கு ஒரு வேடுவர் வந்தார்ல. ஆமாம் அவர் மான தேடி வரல, என்ன தேடி தான் வந்தாரு. அப்படியா? ஆமா தங்கச்சி சாமியை கும்பிடுதா? வணங்கலாமா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. ஆட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் வந்து கரணத்தினாலே எப்படி நம்முடைய திருமணம் இனிது நட வேண்டும். எதென்னு வரம் சுவாமி, நாட்டு மக்கள் எல்லாம் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்ற முதல் இடத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். கேட்ட வரத்தோடு சேர்த்து இன்னொரு வரம் தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய குமலாங்குளத்தைச் சேர்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள், அதோடு ஓம் சக்தி குழுவைச் சேர்ந்த அன்பு சகோதரிகள் அனைவரும், நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாவது தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறன் நம்மை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரை முன்கொண்டு அழைப்பார்கள். தந்தையினரும் ஏழுமலை வாசா இணையாளும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா இணையாளும் ஸ்ரீனிவாசா, என்னாலும் நீ அருள ஸ்ரீவெங்கடேசா, என்னாலும் நீ அருள ஸ்ரீவெங்கடேசா, ஏழுமலை வாசா இணையாளும் ஸ்ரீனிவாசா. பிள்ளை இது தேயில்லாத பிள்ளை, தாயில்லாத பிள்ளை இது தேயில்லாத கிள்ளை, குழந்தை வர மருள குறை தீர்க்கும் அருள் பொருவா, மலையில் வாழும் தெய்வம் ஏழுமலை வாசா யாழும் ஸ்ரீனிவாசா, என்னாலும் நீ அருள ஸ்ரீ வெங்கடேசா.
ஒரு இல்லாத கிள்ளி தாயில்லாத பிள்ளை ஒரு இல்லாத கிள்ளி கருணை மனம் அருள்வாய் கருள் புரிவா மலையில் வாழும் தெய்வம் மனதில் வாழ வேண்டும் மலையில் வாழும் தெய்வம் தந்தை மனதில் வாழ வேண்டும் குழந்தை வரம் கொடுப்பாய் குறை தீர்க்க அருள் புரிவாய் ஏழுமலை வாசா எனையாளும் ஸ்ரீனிவாசா என்னாலும் நீ அருளே ஸ்ரீ வெங்கடேசா ஏழுமலை வாசா எனையாளும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா எனையாளும் ஸ்ரீனிவாசா நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் கூட்டி பெருக வேணும் ஞான தங்கமே நல்ல வாழ வேண்டும் பவமான ஸ்ரீராம ஆதீவ நடன தியாக எத்தனை வேலையா இருக்கு ஸ்ரீராம ரூபமுடன் மங்களம் சங்கரவா சுவாமி நாமம் வாழ்கவே தென்னாடுடைய சிவனி போற்றி என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை போனவன் போனாண்டி ராதா செல்வி அப்படியே போய் மங்களம்